இந்திய மண்ணில் நெடுங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கோட்பாட்டு யுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. புத்தருடைய காலத்திலிருந்து தொடங்கிய யுத்தம் இந்த யுத்தம். சனாதன எதிர்ப்பு என்பது புத்தர் காலத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல பெரியாரை போல் கௌதம புத்தர் கடவுள் மறுப்பை உயர்த்தி பேசவில்லை. ஆனால் பெரியார் என்ன கருத்துக்களை பேசினாரோ அதைத்தான் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தரும் பேசியிருக்கிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் வேட்கை. அதுதான் தந்தை பெரியாரின் இலக்கு. மார்க்சியமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் ஆகியவற்றை அழித்தொழிக்க வேண்டும். அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் கிட்ட வேண்டும். தொழிலாளர் வர்க்கம் மீட்சி பெற வேண்டும். இதுதான் மார்க்சியத்தின் இலக்குகளாக இருக்கின்றன. எனவே அம்பேத்கர் பேசுகிற அரசியலும் பெரியாருடைய அரசியலும் மாமேதை மார்க்சின் அரசியலும் இடதுசாரி அரசியல்தான் என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும்.